வணக்கம். இப்போ இடுப்பு சதை மட்டும் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க வந்துட்டு எப்படி அதை வந்து குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் லெக் ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்குது. அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு விரிப்பில் நல்லா நேராக நின்றுட்டு கைகளை வந்து பின்னாடி கட்டிக்கணும். இப்போ வலது காலை மட்டும் முன்பக்கமாக கொஞ்சம் மேலே உயர்த்தி மெதுவாக வட்ட வடிவமாக சுற்றிட்டு பழைய நிலைக்கு கொண்டு வரணும். இதே மாதிரி இடது காலுக்கும் செய்யணும். 2 கால்களுக்கும் ஒவ்வொரு காலுக்கும் 20 முறை செய்யணும். ஆரம்பத்தில் இந்த பயிற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் வலி இருக்கும். படிப்படியாக நம்ம எண்ணிக்கையோட அளவை வந்துட்டு அதிகரித்து 30 முறை ஒரு காலுக்கு செய்யலாம். ஆரம்பத்தில் நேராக நின்று இந்த பயிற்சி செய்ய முடியாதவங்க செவுத்து பக்கமாக நின்று செவுத்தை பிடிச்சிட்டு அந்த மாதிரி செய்யலாம். இது செய்கிறதுனால நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு அப்புறம் தொடைப்பகுதிக்கான பயிற்சி. இது இந்த 2 பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பை வந்து கரைச்சி ஃபிட் ஆக்கும். அதே மாதிரி தொடையோட பக்கவாட்டு சதை அப்புறம் உள் சதை வந்துட்டு வலிமைப்படுத்தி ஃபிட் ஆக்குறதுக்கு இந்த பயிற்சி வந்து உதவி செய்யும். ரெகுலராக நம்ம இந்த 30 டைம்ஸ் நம்ம செஞ்சோம்னா போதும். ரொம்ப ரிஸ்க் இல்லாத உடற்பயிற்சி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க